சென்னை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் மக்களுக்கு இடையூறாக இருந்த மதுக்கடை தாவேக ஆட்சி அமைந்ததும் மூடப்பட்டது என சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் தெரிவித்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணி பகுதியில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் பிரேம்குமார் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் மற்றும் 1500 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் சிறப்புரையாற்றினார். அப்போது ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் பொதுமக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திய மதுக்கடை தாவேக ஆட்சி அமைந்த 60 நாட்களுக்குள் மூடப்பட்டது என்று தெரிவித்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பெண்களுக்கு பாத்திரம் வழங்கப்பட்டது. ஈஞ்சம்பாக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் எத்தனை வருஷமா இருந்தது சொல்லுங்க? எத்தனை வருஷமா? ஒரு 10 வருஷமா இருந்ததா? இன்னைக்கு தளபதி சிஎம் ஆகி 60 நாட்கள்ல அந்த ஒயின் ஷாப் எடுத்துட்டாங்க. இதை விட ஒரு என்ன ஆட்சி வேணும் உங்களுக்கு சொல்லுங்க? இதுதான் ஜோசப் விஜயகாந்த் ஆட்சி. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 717 ஒயின் ஷாப் கூடிய ஒரே தலைவர் தளபதி விஜயகாந்த் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. குறிப்பா நம்ம தொகுதியில் இருக்கிறது இந்த ஈஞ்சம்பாக்கத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த ஒயின் ஷாப் இருந்தது. சாய்பாபா கோயில் இருக்கு, பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையே இந்த ஒயின் ஷாப் இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் எடுக்க முடியல. ஆனால் தலைவர் வந்த 60 நாள் இந்த ஒயின் ஷாப் எடுத்தாரு. மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே, பெத்தல் நகர் மக்களும் சரி, இங்க இருக்கிற குப்பத்தில் இருக்கிற மக்களும் சரி, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் எல்லா நாளும் சிறப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.